ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரோட்டு கடை ஸ்டைலில் முட்டை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு தேவையான பொருள் முட்டை, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, பொடிசா நறுக்கிய வெங்காயம், மேகி மசாலா, தோசை மாவு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ரொம்ப ஓரளவுக்கு சன்னமாக ஊற்றிக்கோங்க. தோசை சட்டி ஃபுல்லாக வர மாதிரி நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பெரிய தோசையாக ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த முட்டையை சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு ஆனியன் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் அந்த முட்டை மேலே ஃபுல்லுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் அந்த முட்டை மேலேயே போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லாமே ஈவனாக கலந்து அந்த முட்டை மேலே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். தென் மேகி மசாலா நான் ஒரு கையில் சூட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் செஞ்சனால நிறையா மசாலா போட்டுட்டேன். இந்த மேகி மசாலா பேக்கெட் 5 rupees தான். உங்களுக்கு தேவையான அளவு கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுட்டு இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் வேணும்னா அது மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அது ஒரு சைடு ஃபுல்லாக வேகிற முடிக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் தக்காளி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெந்துருச்சு. நெக்ஸ்ட் பக்கமும் வேகிறதுக்கு திருப்பி போட்டிருக்கோம். இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இந்த தோசைக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா சின்ன பசங்க ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு போனாவே போதும். பெரியவங்களுக்கே ஒரு தோசை ஓகே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேகி மசாலா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்குனா. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்குனா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.